வெல்கம் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல இன்ஸ்டன்ட் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சப்பாத்தியை வச்சு எப்படி இன்ஸ்டன்ட்டா ஒரு பேபி ஃபுட், அதுவும் வெயிட் கெய்னிங், நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான டின்னர் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி செய்யறதுக்கு நம்ம நார்மலா சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அது போல பிசைஞ்சிட்டு நல்லா சப்பாத்தி தரட்டிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கீ இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நார்மல் எப்படி சப்பாத்தி செய்வோமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இது இன்னும் நல்ல ஹெல்த்தியா வெயிட் கெய்னிங் வேணும்னா அந்த சப்பாத்தி மாவுல 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து கூட அந்த சப்பாத்தி மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை நம்ம இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறின பிறகு இது சின்ன சின்ன துண்டுகளா நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம துண்டுகளா பிச்சிட்டோம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை சுத்திக்கோங்க. அப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணும்போது அது நல்ல பவுடர் ஆயிடும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி உங்களுக்கு பவுடராக கிடச்சிரும். இதில் நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபிக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நட்ஸ் பவுடர் எப்படி செய்யணுங்கிறதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இது மல்டி கைண்ட்ஸ் ஆஃப் நட்ஸை சேர்த்து ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடர் தான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் இன்னும் பால் சேர்த்து நல்லா ஒரு பியூரியாட்டும் ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், அந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்து நல்லா இதை பியூரியாட்டம் பண்ணிக்கலாம். பால் பத்தலைன்னா திரும்ப கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் நம்ம வீட்டில் சப்பாத்திலாம் செய்யும்போது குழந்தைங்களுக்கு தனியாக செய்கிறதுக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி சப்பாத்தியை நல்லா பாலோட சேர்த்து அரைச்சி கொஞ்சோண்டு நட்ஸ் பவுடர் சேர்த்து கொடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களோட வெயிட்டும் நல்ல கெயின் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.